ஹலோ எவ்ரிவன். மெண்டோர சீரீஸில் அடுத்து நம்ம சிம்பிளிஃபிகேஷன் ரிலேட்டடாக ஒரு கேள்வி பார்க்க போகிறோம். ஏற்கனவே டிஎன்பிசியில் கேட்ட கேள்வி தான். பாருங்கள், இது நார்மலாக இது எப்படி செய்வோம்னா, இதை இதில் மல்டிபிள் பண்ணி இதை ஆட் பண்ணி அதுக்கப்புறம் சிம்பிளிஃபை பண்ணுற மாதிரி பண்ணுவோம். ஸோ நம்ம அப்படி பண்ணாமல் இன்னும் எளிமையாக எப்படி பண்ண போகிறோன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த கண்டிஷனில் இருக்கணும். இது எல்லாமே ஒரே நம்பரில் இருக்கு பாருங்கள், 999 அப்படின்னு. ஸோ அந்த 999 அப்படியே எழுதிக்கிறேன். 999 எத்தனை 9 இருக்கோ அத்தனை 0 சேர்த்துக்கோங்க. அப்படியே 999 000 எத்தனை 9 இருக்கோ அத்தனை 0. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போறோம்னா, இந்த ரெண்டோடைய டிஃபரன்ஸ், இதோடைய டிஃபரன்ஸ் என்ன, இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணி பாருங்க 4. அதை இந்த நம்பர்ல இருந்து மைனஸ் பண்ணிடுங்க, கழிச்சிட அப்படின்னா. இதை கழிச்சா வர்ற ஆன்சர் என்ன? 10ல் 4 போக 6, இது 9 9 இங்கே 8 இருக்கும், இங்கே 9 9 998 996 சொல்லி ஆப்ஷன் ஏ வரும். ஏன் அந்த 000 எத்தனை 9 இருக்கோ அத்தனை 0 போட சொல்றேன்னா, இது ஒரிஜினலாக எழுதுனா எப்படி எழுதுவோம்னா இப்படி தான் எழுதிப்போம். 999க்கு நியரஸ்ட் முழு நம்பர் என்ன அப்படின்னா 1000. 1000 மைனஸ் இதோட டிஃபரன்ஸ் 4/999. இதை இதோட தான் மல்டிபிள் பண்ணுவோம். மல்டிபிள் பண்ணும்போது 999 000 வந்துருமா? இப்போ இதை வச்சு இப்படி மல்டிபிள் பண்ணி மைனஸ் பண்ற ஆன்சரும், இதை வச்சு இதை மல்டிபிள் பண்ணி இதை ப்ளஸ் பண்ணுற ஆன்சரும் ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வேணா அதை செக் பண்ணி பாருங்க, சரிங்களா? அப்போ இந்த டைப் ஆஃப் கொஷின்ஸ் எப்படி ஈஸியாக பண்ணலாம்னு பார்த்துட்டிங்களா? 999 000 இதோடைய டிஃபரன்ஸ், அதை ரெண்டையும் மைனஸ் பண்ணால் வரதான் ஆன்சர். இதே மாதிரி கீழே ஒரு கேள்வி இருக்குது. ஸோ இந்த கொஷின் அதே டைப் ஆஃப் கொஷின் தான். ஸோ 999999 இருக்குது, அங்கே 999 இருக்குது, 000 போட்டோமா, இங்கே 99 00 போட போகிறீங்க. இங்கே -95 இருக்குது. இதை சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு -95 செஞ்சுட்டு என்ன ஆன்சர் வருதுன்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.